20 வருடங்களாக பாலம் இல்லாததால் உயிருக்கு ஆபத்தான முறையில் இந்த பகுதி மக்கள் ஆற்றை கடந்து செல்கின்றனர். உயிரை பணயம் வைத்து ஆற்றை கடக்க வேண்டிய அவசியம் என விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். திருச்சி மாவட்டம் உப்பிலியாபுரம் அடுத்துள்ளது ஓக்கரை, கிருஷ்ணாபுரம். இப்பகுதியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். விவசாயத்தை நம்பியே வாழ்ந்து வரும் இவர்கள் கால்நடைகளை வைத்து விவசாயம் செய்து வருகின்றனர். கோட்டப்பாளையம் பகுதியில் பெய்த கனமழையின் காரணமாக ஜம்பேரியில் உள்ள உபரி நீர் இங்குள்ள ஆற்றின் வழியாக திறந்துவிடப்பட்டது. இதனால் இங்குள்ள ஆற்று பகுதி முழுவதும் நீரால் சூழப்பட்டு காணப்படுகிறது. ஆத்துக்கு அந்த பக்கம் 50 குடும்பம் குடியிருக்கிறோம். இந்த மழை பெஞ்சுன்னா எங்களால இந்த ஆற்றை கடந்து வர முடியல. தண்ணியை தாண்டி ஸ்கூல் பிள்ளைங்க, எங்களுக்கு ஏதாவது ஒரு உடம்புக்கு முடியலனாலும் மருத்துவம் எதுவும் பார்க்க முடியல. ஆடு மாடு கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்துக்கு 4 ஆடு மாடு வச்சிருக்கிறோம். நம்ம பால்காரங்க வர முடியல. தீவனம், மாட்டுக்கு தேவையான பொருள் எதுவும் வாங்க முடியல. ஓக்கரை, கிருஷ்ணாபுரம் பகுதி மக்கள், மாணவ மாணவிகள் அனைவரும் ஆபத்தான முறையில் உயிரை பணயம் வைத்து ஆற்றை கடந்து துறையூர் மற்றும் நகர்ப்புறத்திற்கு வரவேண்டிய சூழ்நிலையில் தள்ளப்பட்டுள்ளனர். ஸ்கூல் பிள்ளைங்கள ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பேரண்ட்ஸ் கொண்டு வந்து எல்லாம் தோல்ல வச்சு கொண்டு வந்து விடுறாங்க. எங்களுக்கு இதனால வாழ்வாதாரமே பாதிக்கப்படுது. எந்த இதுவுமே கிட்டத்தட்ட ஒரு 10-20 வருஷமா இந்த மாதிரி தண்ணி போயிட்டு இருக்குது. பாலம் கட்டுவது தொடர்பாக பலமுறை மனு அளித்தும் அதிகாரிகள் அதை கிடப்பில் போடுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். எல்லாத்துக்குமே புகார் கொடுத்தனா யாருமே இதுவரையிலும் இதை கண்டுக்கவே இல்லை. கண்டுக்காதனால எங்களால வருஷம் இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் தண்ணி போயிட்டு இருக்குது. இந்த தண்ணியில எங்களால கடந்து எந்த இதுக்குமே போக முடியல. மழை காலங்களில் இவர்களின் இயல்பு வாழ்க்கை முழுவதுமாக பாதிக்கப்படுவதுடன் மேலும் எந்த வேலைகளுக்கும் செல்ல முடியாமல் வீட்டில் முடங்கி கிடக்கும் நிலை உருவாகுவதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மழை பெஞ்சா தண்ணி அதிகம் வருது. வேற மழையிலிருந்து தண்ணி ஊற்றுறதுனால கரெக்ட் டைம் ஸ்கூலுக்கு போக முடியல. காற்று அடிக்கிறதுனால தண்ணி எங்களை அடிச்சுட்டு போன மாதிரி இருக்கு. அதனால எங்க வீட்டுல இந்த அப்பா எல்லாம் யாராவது வந்து கூட்டிட்டு தான் போகணும். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மக்கள் நலனில் அக்கறை கொண்டு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து பாலம் அமைத்து தர வேண்டும் என அப்பகுதியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். ரொம்ப சிரமமா இருக்குது. இதை பார்த்துட்டு இந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்களும் திருச்சி மாவட்ட கலெக்டர் அவர்களும் இதை பார்த்து எங்களுக்கு தக்க ஒரு நடவடிக்கை எடுத்து இந்த பாலத்துக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி ஒரு நல்ல உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தமிழக முதல்வர் இதை பார்த்துட்டு இந்த இடத்துல ஒரு பாலம் கட்டிவிட்டு தாழ்மையை கேட்டுக்கொள்கிறோம். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் துறையூர் அருண்.